தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா, தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை இன்று பிற்பகல் யாழ்ப்பாணத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். நாளை முற்பகல் அவர் வடமாகாண ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்திக்க உள்ளார். யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்டுச் செல்ல முன்னர் கொழும்பில் அவர் பலரையும் சந்தித்து கலந்துரையாடினார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் முதலில் இன்று கொழும்பு நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு சென்றார். அதன்போது அவர் பிரதம நீதியரசரை சந்தித்தார். பின்னர் அவர் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சட்டமா அதிபரை சந்தித்ததாக எமது செய்தியாளர் கூறினார். அதனை அடுத்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை நீதித்துறை அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமை சந்தித்தார். இதன்போது பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியதாக இந்த சந்திப்பின் பின்னர் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் கூறினார். குற்றவியல் சட்டக்கோவையில் நாங்கள் கொண்டு வர இருக்கிற புதிய திருத்தங்கள் சம்பந்தமாக நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருக்கிற புதிய அணுகுமுறைகள் சம்பந்தமாக அவருக்கு பூரண விளக்கங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக யுத்தத்தின் பின்னரான சூழலில் சமூகங்களுக்கு இடையில் புரிந்துணர்வு ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகளும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்துவது சம்பந்தமாக எங்களுடைய அமைச்சின் கீழ் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள் சம்பந்தமாகவும் விரிவான விளக்கங்களை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நிறைய கேள்விகளை அவர் தொடுத்தார். குறிப்பாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கான வழக்குகள் தாமதமாகின்ற விஷயம் சம்பந்தமாகவும் தடுப்பு காவலில் இருப்பவர்களை சந்திப்பதற்கு அவருடைய உறவினர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிற விஷயங்கள் சம்பந்தமாக இருக்கிற சர்ச்சைகள் குறித்தும் எங்களிடத்திலே அவர் கேள்விகளை எழுப்பினார். இதற்கு மேலதிகமாக குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தலைவர் என்ற அடிப்படையிலே அண்மை காலமாக பள்ளிவாயலுக்கு மேல் பள்ளிவாயலுக்கு எதிராக செய்யப்படுகிற தாக்குதல்கள் குறித்து தன்னுடைய அவதானம் செலுத்தப்பட்டிருப்பதாக என்னுடைய கருத்துக்கள் அவர் அறிந்து கொள்ள விரும்பினார். புதிய அமைச்சு அமைக்கப்பட்டது தொடர்பாக அவர் இந்த கட்டத்தில் இவ்வாறு செய்யப்பட்டிருப்பது, இந்த அமைச்சு முடியுமாக இருந்தால் அதை நீதி அமைச்சின் கீழ் கொண்டு வருவதுதான் சரியாக இருக்கும் என்ற ஒரு அபிப்பிராயத்தை குறிப்பிட்டார். அது அவருடைய கருத்தின்படி இதர நாடுகளில் அப்படியான நடைமுறை இருப்பதாக குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவை அவரது அமைச்சில் சந்தித்தார். நாட்டின் தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக தமது அமைச்சு முன்னெடுக்கும் திட்டங்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றை ஆணையாளரிடம் கையளித்ததாக சந்திப்பின் பின்னர் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் குறிப்பிட்டார். 13வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் மீள பெறப்பட்டுள்ளதா என வினவினார். இதுவரை அவ்வாறான விடயங்கள் உபக்குழுவில் செயற்படுத்தப்படவில்லை என்பதனை கூறினேன். வடக்கில் தேர்தல் நடாத்தி வடமாகாண சபையை நிறுவதன் மூலம் இது குறித்த இறுதி தீர்மானம் ஒன்றுக்கு வருவதற்கு மாகாண சபைகளுக்கு எவ்வாறான அதிகாரங்கள் உள்ளன என்பது தொடர்பில் ஆராயப்பட்டது. வடக்கில் தமிழ் பேர் பலகைகள் அகற்றப்பட்டு சிங்களத்தில் மாத்திரம் பிரசுரிக்கப்படும் ஆயின் அது சட்டவிரோதமானது. இது தொடர்பில் ராணுவ தளபதிக்கு எழுதியுள்ளேன். அதிகாரி ஒருவர் சென்று ஏதாவது ஒரு பெயர் பலகையில் மொழி மாற்றங்களை எவ்வாறு செய்வார்? அந்த அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. எனவே அது தொடர்பில் நான் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளேன். அவ்வாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி எனக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். எனவே இதனை நான் ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு எடுத்து கூறினேன். இதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளரின் இலங்கை விஜயத்திற்கு எதிராக தேரர்கள் உள்ளிட்ட சிலர் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் ஐக்கிய நாடுகளின் கொழும்பு அலுவலகத்திற்கு அருகில் செல்ல முற்பட்ட போது அமைதியின்மை ஏற்பட்டது.
நவநீதம் பிள்ளைக்கு அழைப்பு விடுத்தவர்கள் மற்றும் அவரை சந்திக்கும் அனைவரும் நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும். அடுத்த மனித உரிமை பேரவையில் அவர் எமக்கு எதிராக முன்னிற்காவிட்டால் அது புதுமை அல்ல. නවනීදන් පිල්ලේ මැතිනියා එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ මානව හිමිකම් කොමසාරිස්තුමිය. நவநீதம் பிள்ளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர். இலங்கையை பொறுத்தமட்டில் ஐக்கிய நாடுகளின் உறுப்புரிமையை பெற்றுள்ளமை கௌரவமான ஒரு விடயம் என கருதும் நாடு. இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு 2 வருடங்களுக்கு முன்னரே அழைப்பு விடுத்தோம். உங்களது கண்களால் நிலைமைகளை பாருங்கள், உண்மையான நிலைமைகளை செவிமடுங்கள், நிலைமைகளை புரிந்து கொள்ளுங்கள். எமக்கு ஐக்கிய நாடுகள் சபையுடன் எவ்வித குரோதமும் இல்லை. இனவாதத்தை தூண்ட வேண்டாம். நவநீதம் பிள்ளையும் இந்த நாட்டிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். නවනීදන් පිල්ලේ මැතිනියා මේ රටින් උගත යුතු පාඩමක් ඒක. මැතිනියනි එන්න මල් පිපිදයි බලන්න නවනීදන් පිල්ලේ මැතිනියනි.